இரக்கத்திற்கு தகுதி இல்லாத மக்களுக்காகத்தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அழைத்து, என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தேசத்திலே அவர்கள் குடியிருப்பார்கள் என்று போய் சொல் என்று சொல்லுகிறார். அவருடைய சுற்றுப்புறத்தார் அவர்களை இகழ்ந்தார்கள், அவர்களை கேலி கிண்டல் செய்தார்கள், அவர்களை தண்டனை கொடுத்தார்கள், அவர்களை கொடூரமாக வேலை வாங்கினார்கள், அவர்களை தொடர்ந்தாவதாக நொறுக்கி சிறைத்தார்கள். அவர்களை நியாயம் தீர்ப்பேன், போய் சொல்லு அப்படிங்கிறார். போய் சொல்லு எசேக்கியேல், மரண தண்டனைக்கு பாத்திரவனாக இருக்கிற இவர்கள் வீடு கட்டி திராட்சை தோட்டத்தை நாட்டி சுகமாய் வாழ்ந்து தங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே, பாகால் அல்ல, ஏத்தின் தேவதைகள் அல்ல, கன்றுக்குட்டிகள் அல்ல, ஸ்தோத்திர நானே தேவன் என்று அறிந்து கொள்வார் சொல். இதுதான் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை. சகல அக்கிரமங்களையும் இவைகள் கணக்கில் எடுத்துக் கொள்வதே இல்லை. நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனைகளை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை. கணக்கில் எடுத்துட்டாருன்னா உச்சபட்ச தண்டனை தானாகவே வந்துவிடும். உங்களுக்கு ஒரு நோட்டு போட்டு, எனக்கு ஒரு நோட்டு போட்டு, கடவுளுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நோட்டை போட்டு வரவு செலவு எழுதினாருன்னா சிக்கல்ல மாட்டிக்கொள்ளுவோம். உங்களுடைய கடந்த கால கணக்குகளை அவர் புரட்டி பார்ப்பதே இல்லை. இளையகுமாரனுடைய கணக்குகளை புரட்டி பார்க்கவே இல்லை. ஸ்தோத்திரம், glory to God. நல்ல கரங்களை தட்டி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், glory to God. கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே தான் நல்ல விஷயம் தேடி வருகிறது. உலகம் பொய் சொல்லும். என்ன பொய் சொல்லும்? நல்ல விஷயம் நல்லவர்களை தேடி வரும் சொல்லி பழமொழி சொல்லும். அது பைபிள் அப்படி கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டவர்களை தேடி நல்ல விஷயத்தை பரலோகத்திலிருந்து தேவன் கொண்டு வந்தார். கரங்களை தட்டி கதரை ஸ்தோத்திரம் பண்ணுவார்.